ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு கான்டாங்கோ அகாடமி. நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் யூடியூப்பில் ரேண்டம் வீடியோஸ் பார்த்து ஒன்றுமே செட் ஆகலையா? இதுக்காக தான் ஒரு ப்ராப்பர் லேர்னிங் பிளானை அண்ட் டெய்லி ரொட்டீனை கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு கிளியரான 3 month ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங் ரோட் மேப்பை கொடுக்கலான்னு இருக்கேன். பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நாம் என்னென்னலாம் தெரிஞ்சிருப்போம்னா, வேர் டு ஸ்டார்ட், வாட் டு லேர்ன் அண்ட் ஹவு டு ப்ராக்டிஸ் எவ்ரிடே அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு பாத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணுவோம்னா, ஃபவுண்டேஷன் லேர்னிங், கோர் கான்செப்ட், இன்ட்ராடே வர்சஸ் ஸ்விங் ட்ரேட் பாத், டெய்லி ரொட்டீன், வீக்லி க்ரோத் பிளான், இது எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறது ஃபவுண்டேஷன். முதல்ல ஸ்டாக்னா என்ன? ஓனர்ஷிப் ஆஃப் அ கம்பெனி. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷேரை ஓன் பண்ணுறதுனால அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கீங்க. அடுத்ததாக பிஎஸ்சி, என்எஸ்சி. இந்தியாவில் மெயின் எக்ஸ்சேஞ்ச் இது தான். இங்கே தான் நீங்கள் ஷேர்ஸை பை பண்ணவும் செல் பண்ணவும் முடியும். அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆர்டர் டைப்ஸ். மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர்னால் அப்போது கரண்ட் ப்ரைஸில் நான் ட்ரேட் பண்ணும்போது என்ன ப்ரைஸில் ரன் ஆகிட்டு இருக்கோ அதுக்கே நான் வாங்க தயார் அப்படிங்கும்போது இதை மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்ததாக லிமிட் ஆர்டர். நீங்கள் நினச்ச ப்ரைஸ் வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் லிமிட் ஆர்டர். அடுத்ததாக ஸ்டாப் லாஸ் ஆர்டர். லாஸை லிமிட் பண்ண நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேண்டில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். கேண்டில்ஸ் மெயினாக எதுக்கு பார்க்கணுன்னா, ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். க்ரீன் கேண்டில்னா ப்ரைஸ் ரைஸ் ஆகுது, ரெட் கேண்டில்னா ப்ரைஸ் டவுன் ஆகுது. நெக்ஸ்ட் நீங்கள் கேண்டில்ஸை வச்சு ட்ரெண்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கோம். இது எல்லாத்தையும் பேஸாக வச்சு தான் நீங்கள் ஃபார்வர்ட் மூவ் பண்ணவே முடியும். இதோட அவுட்கம்மாக 2 வாரத்தில் நீங்கள் சார்ட்டை பயம் இல்லாமல் பார்க்க கற்றுப்பீங்க. இதனால் கிளியராக உங்களால் சார்ட்டை படிக்க முடியும். ஸ்டெப் 2, கோர் கான்செப்ட். இந்த ஃபேஸில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ளஸ் ரிஸ்க் கண்ட்ரோல் வரும். இதில் நீங்கள் மெயினாக ப்ரைஸ் ஆக்ஷன், சார்ட் பேட்டர்ன்ஸ், வால்யூம், மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ, இது மாதிரியான விஷயத்த படிப்பீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன? சார்ட்டில் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். சார்ட் பேட்டர்ன்ஸ், ப்ரைஸ் மூவ் ஆகிறத வச்சு ஒரு பேட்டர்னை ஃபவுண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் சார்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் டபுள் டாப், டபுள் பாட்டம், ட்ரையாங்கிள், ஃப்ளாக் பேட்டர்ன். இது எல்லாம் பிரேக் அவுட் பாயிண்ட்ஸை சொல்லும். அடுத்ததாக வால்யூம். ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்னு சொல்கிறதுக்கு வால்யூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட்ஸை எடுக்க முடியும். அடுத்ததாக மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜை ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஆர்எஸ்ஐ, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். மார்க்கெட் ஓவர் பாட்டில் இருக்கா ஓவர் சோல்டில் இருக்கான்னு இதை வச்சு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ஜோனை ஃபைண்ட் பண்ணி அந்த ஜோனில் பிரேக் அவுட் கிடைச்சா பொசிஷனை எடுப்பீங்க. இதுவரையும் டெக்னிக்கலாக பார்த்தோம். அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மிஸ் பண்ணால் கேபிட்டல் டேமேஜ் ஆகும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. அடுத்ததாக ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அட்லீஸ்ட் 1:2 மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்ததாக பொசிஷன் சைசிங். 1%லேருந்து மேக்ஸிமம் 2% தான் கேபிட்டலில் ரிஸ்க் ட்ரேட் பண்ணணும். இதோட அவுட்கம்மாக நீங்கள் ஒரு ப்ராப்பர் ட்ரேட் பிளானோட ட்ரேட்ஸை எடுக்க முடியும். இதனால் உங்களோட ரேண்டம் டிசிஷன்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸ்டெப் 3, அட்வான்ஸ் கான்செப்ட். இப்போ தான் நீங்கள் அட்வான்ஸ்ட் லெவலான எஸ்எம்சி, ஐசிடி ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே வரீங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கணும். அதாவது ஹையர் ஹை, ஹையர் லோ, லோவர் லோ, லோவர் ஹை. ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத ட்ராக் பண்ணுங்கள். அடுத்ததாக லிக்விடிட்டி. பிக் பிளேயர்ஸ் எப்படி ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுறாங்கிறத இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஃபேர் வேல்யூ கேப், எஃபிஜின்னு சொல்லுவோம். குயிக் மூவில் ஸ்கிப்பான ப்ரைஸ் ஜோனை ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆக சான்ஸ் இருக்குன்னு இதை வச்சு ஃபைண்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஆர்டர் பிளாக். மார்க்கெட் மூவை ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டிடியூஷனல் ஜோனாக இது இருக்குது. அடுத்ததாக ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன். ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கா சீப்பாக இருக்காங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட அவுட்கம்மாக நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி பிக் பிளேயர்ஸ் மூவ் பண்ணுறாங்கங்கிறத டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உதவும். ஸ்டெப் 4, சூஸ் யுவர் ட்ரேடிங் ஸ்டைல். இப்போ உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்டைலையும் உருவாக்கணும். இன்ட்ராடே ட்ரேடிங்னா 9:20 to 10:30 உங்கள் பொசிஷன்ஸை எடுக்க பார்க்கணும். ஒரு நாளைக்கு 1 or 2 குவாலிட்டி ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். நியூஸ் டைமில் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட லாஸஸ் கம்மியாகும். குயிக் என்ட்ரிஸ், ஃபாஸ்ட் எக்ஸிட்ஸ், இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ட்ராடேயில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். அடுத்ததாக ஸ்விங் ட்ரேடிங். யூஸ் டெய்லி ஆர் வீக்லி சார்ட்ஸ். ஹையர் டைம் ஃப்ரேமில் நல்லாவே ஒர்க் ஆகும். ட்ரெண்ட் பேஸ்டு என்ட்ரிஸை மட்டும் எடுக்க பாருங்கள். எடுத்த என்ட்ரிஸை 3 to 7 days ஹோல்ட் பண்ணுங்கள். பேஷன்ஸாக இருந்தால் இந்த ஸ்டைல் சூப்பராக உங்களுக்கு சூட் ஆகும். இதோட அவுட்கமாக நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி அது மூலயமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரேட்ஸை எடுத்து
ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக உங்களால் திகழ முடியும். அடுத்ததாக டெய்லி ரொட்டீன். இந்த ஸ்டெப்பில் தான் டெய்லி கன்சிஸ்டன்சியை நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. ஒரு ட்ரேடருக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சாம்பிள்ஸ் டெய்லி ஷெடியூலை நம்ம பார்ப்போம். 9 to 9:15 ப்ரீ மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள். SGX நிஃப்டி, US மார்க்கெட் க்ளோஸ், குளோபல் சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள். 9:15 to 9:40 லெவல்ஸை மார்க் பண்ணுங்கள். ட்ரெண்ட் செக் பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணுங்கள். லிக்விடிட்டி ஜோன், OB, FVGயை மார்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 9:40லேருந்து 10:30க்குள்ளே செட்டப்ஸ் கன்ஃபார்ம் ஆகுதுன்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எமோஷ்னலாக ரிவெஞ்ச் ட்ரேட்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம். ஈவினிங் 15 to 20 மினிட்ஸ் செலவு பண்ணி மிஸ்டேக்ஸை நோட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ட்ரேட் எப்படி இருந்தது அதை அனலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே இம்ப்ரூவைஸ் பண்ண பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்கள். லாஸ் வந்தால் ஏன் லாஸ் வந்தது, எதனால் லாஸ் வந்தது, மார்க்கெட் வியூ என்னங்கிறத கிளியர் கட்டாக நோட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேடிங் ஜேர்னலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களால் சீக்கிரமாகவே உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹேபிட்ஸை டெவலப் பண்ணால் நீங்கள் கேஷுவலாக இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்க. ஸ்டெப் 6. ஒரு வீக்குக்கு ஒரு ஃபோக்கஸை வைங்க. கேண்டில் 6 ட்ரெண்ட்ஸை ஃபஸ்ட்டு வீக்லேயும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் வீக்கும், தேர்ட் வீக்கில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், மூவிங் ஆவரேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோர்த் வீக்கில் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிஃப்த் வீக்கில் SMC ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இது எல்லாத்தையும் பேக் டெஸ்டிங் பண்ணுங்கள். தென் உங்கள் சைக்காலஜி அண்ட் ஜேர்னலிங்கை டெவலப் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் கிளியரான ப்ராக்ரஸை உங்களாலே நோட் பண்ண முடியும். இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணால் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் நீங்கள் சீரியஸான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்ப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.